இப்போ திமுக பெண் ஊராட்சி மன்ற தலைவி வந்துட்டு திருட்டு வழக்கில் கைது பண்ணியிருக்காங்க. அவங்க தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு மேலாக திருடிட்டே இருக்காங்க. அதை திருடுறதா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்ற மாதிரியான ஒரு அவங்க வாக்குமூலமும் கொடுத்துருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க மேடம்? அது ஒரு வியாதி. நிறைய பேருக்கு அது வியாதி. நிறைய பேர் அந்த வியாதி பேரை சொல்லி திருட்டு செஞ்சு நம்ம எஸ்கேப் ஆகலாம், கோர்ட்டில் அது வந்து நிலைச்சு நிற்காது அப்படின்றத ஒன்று நினைக்கலாம். ஆனால் அது வியாதியோ வியாதி இல்லையோ, சில பேர் அந்த கிளெப்டோன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் கிளெப்டோமேனியாக்குன்னு சொல்லுவாங்க. அது சில பேருக்கு நிறைய இருக்கும். அந்த மாதிரி பக்கத்தில் ஒரு சின்ன பொருளாக இருந்தால் கூட அது திருடணும்னு தோணும். அதுதான் கிளெப்டோ. ஆனால் நகைகள் மட்டும் திருடுறாங்கன்னா அது பிளான் திருட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது இது திமுகவில் ரன் பண்ணுற ஒரு விஷயம் தானே, அது அவங்க டிஎன்ஏலேயே இருக்கிற ஒரு விஷயம் தானே. எதை பார்த்தாலும் திருடணும், எதுவுமே மக்களோட சொத்து நம்ம கையில் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய திருட்டு திமுக தான் இப்போ ஆட்சியில் இருக்குது. கண்டிப்பாக ஊராட்சியில் இருக்கிறவங்களும் தலைவராக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க? அதே தான் செய்வாங்க.